காய்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி கேமுக்குள்ளே வந்திருக்கிற இந்த ஒரு சோம்பி சாமுராய் பண்டில் தான் ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். போன வீடியோவில் தான் லெஜெண்டரி ப்ராடக்ட்ஸ் பண்டில் ஸ்பின் பண்ணி எடுத்துனாங்க. ஸோ அதால் நம்மக்கிட்ட டைமண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இருக்கிற டைமண்டை வச்சு தான் ஸ்பின் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கரினாக்காரங்க கொடுக்குறாங்க இல்லையான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதோட உங்களோட ஐடிக்கு லோ ப்ரைஸுக்கு டாப்அப் பண்ணணும்னா டாப்அப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல் வீடியோவை ஒன்று மேக் பண்ணி போடுறேன் அதை பற்றி. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளியர் கேட்சை கொடுத்தாச்சு. ஸோ கிளியர் கேட்ச் கொடுத்ததுக்கு பிறகு இந்த பண்டில் கொஞ்சம் டச் பண்ணி இருக்கலாம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ ஓகே, கொஞ்சம் நேரம் அந்த பண்டில் டச் பண்ணிட்டு இருக்கலாம். எனக்கு பிடிச்சதுண்டா இந்த ஒரு பண்டில் தான். ஸோ அந்த ரெட் கலர் பண்டில். ஸோ ஃபஸ்ட்டு 112 டைமண்ட் ஸ்பின் போட்டாச்சு. ரெண்டாக கொடுக்குறாங்க கைஸ். ஓகே பரவாயில்ல, 9 டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சம் கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு வருவோம் கைஸ். ஸோ சும்மா கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஸோ இதுக்கும் நம்ம மன திருப்திக்காக ஒருக்கா கொடுத்துட்டு வருவோம். ஸோ ஓகே, எனக்கு இந்த பண்டில் எடுக்கிறதுக்கு நிறைய தான் செலவாகும்னு தெரியும். ஸோ சும்மா ஸ்பின் பண்ணி பார்த்தேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு 112 ஒன்றா கொடுக்குறாங்க. எஸ் ஓகே, இந்த மாதிரி 6 டோக்கன் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட ஆல்ரெடி 132 டோக்கன் இருக்குது. ஸோ கடைசியாக அந்த 175 டோக்கனுக்கு அந்த நீல கலர் பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் பரவாயில்ல. ஓகே, இன்னொரு 112 கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நம்மக்கிட்ட டைமண்டும் காலியாகுது. ஸோ கிளியர் கேட்சை கொடுத்துக்கலாம். 2-3 தரம் கிளியர் கேட்சை கொடுத்துக்கலாம். ஸோ லக்கில் கொடுத்தாலும் ஓகே. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த பண்டில் ஸ்பின் பண்ணி எடுத்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஓகே, ஃபைனலாக ஒரு 112 போடுவோமா கைஸ்? கொடுப்பாங்களா? ஓகே போட்டாச்சு. கொடுத்த மாதிரியே இருந்துச்சு, பட் கொடுக்கல. ஓகே கைஸ், இந்த ஒரு நீல கலர் பண்டில் தான் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இப்போ 162 டோக்கன் இருக்குது. இன்னொரு 13 டோக்கன் தேவை. ஸோ வெயிட் பண்ணுங்க, கொடுப்பாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம திருப்பி ஸ்பின் பண்ண வந்தாச்சு கைஸ். ஓகே, கிளியர் கேட்சை கொடுத்துக்கலாம். ஸோ லக்கில் கொடுத்தா தான் உண்டு, இல்லாட்டி கஷ்டம்தான். ஸோ நீங்கள் உங்களில் எத்தனை பேர் இந்த ஒரு பண்டில் எடுத்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கொடுத்துட்டாங்களா? இல்லை கைஸ், ஒன்றா கொடுத்துருவாங்க டோக்கன். ஸோ இன்னும் கொஞ்சம் டோக்கன் தேவையாக இருக்குது அந்த பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண. ஸோ வெயிட் பண்ணிங்க. கோல்ராயில் கொஞ்சம் 10 ஸ்பின்னை போடுவோம். இன்னொரு 10 ஸ்பின். இதுக்கு மேலே ஸ்பின் போனால் லக்கு போயிடுங்க. சேர்ந்து அதிலே 3 லக்கு தான் கிடக்கு. 3 ஸ்பின்னில் வர்ற மாதிரி. ஓகே, லாஸ்ட்டாக ஒரு 112 டைமண்ட் ஸ்பின் பண்ணுவோம். ஸோ கொடுத்தாங்கண்டா. ஓகே, கொடுத்துட்டாங்களா? இல்லை கைஸ். ஓகே, நம்மக்கிட்ட 175 டோக்கன் இருக்குது. ஸோ ஃபைனலாக அந்த ஒரு நீல கலர் சாமுராய் பண்டில் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதான் எடுக்கிறது காரணமாக இருக்குது. ஸோ ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதை நீங்கள் முதலே கொடுத்தா என்னடா. ஓகே, எக்யூப் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நாம் ப்ளூ கலர் பண்டில் எடுத்தாச்சு. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த ஒரு பண்டிலை ஸ்பின் பண்ணி எடுத்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்களோட ஐடிக்கு லோ ப்ரைஸில் டாப்அப் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டாப்அப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அது என்னென்னு செய்கிறது அது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஓகே, பாய் கைஸ்.